அபர்ஜிதா என்ற நேயர் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம்னு. ஸ்ரீரங்கத்திலிருந்து அவங்க பிறந்த தேதி 14/1/1995 மதியம் 2:35 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, நான் தற்போது 5 மாதம் கர்ப்பமாக இருக்கிறேன். எனக்கு என்ன குழந்தை பிறக்கப் போகிறது என்று அறிய மிகவும் ஆவலாக இருக்கிறேன். இது அறிவது சட்டப்படி தவறு என்றாலும் ஒரு சிறிய ஆவல் அப்படின்னு அவங்களுடைய சந்தேகத்தை கேட்டிருக்காங்க சார். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 1995 பிறந்திருக்காங்க. அபரிஜிதா பேர். இவங்க வந்து மிருக சீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி, ரிஷப லக்னம். குழந்தை பற்றி கேட்டிருக்காங்க. பொதுவாக குழந்தை அப்படின்னு சொன்னாலே இப்போ நம்ம வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறோம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் பிறந்து இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பெண்கள் தான் அப்படின்னு சொல்லுது. இது வந்து கொஞ்சம் கேட்கும்போது அது என்ன இது அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் எல்லாருமே இங்கே ஸ்திரீகள் தான். ஸ்திரீயுடைய சம்பந்தம் இல்லாமல் இங்கே யாராலையும் ஜனிக்க முடியாது. அதனால் அந்த பெண் தொடர்பு இருக்கிறதுனால எல்லாருக்குமே பெண் தன்மை அதிகமாக இருக்கும் சொல்லி. இதில் யாருக்கு விதி விலக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால், சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு மட்டும்தான். அவர் தான் ஒரு ஸ்திரீயுடைய தொடர்பே இல்லாமல் சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து அப்படியே வரார். அதனால் நமக்கு வந்து இங்கே எல்லாருமே ஒன்று தான். இருந்தாலும் அவங்களுடைய ஆசை இருக்கு இல்லையா, அதுக்காக நம்ம பார்க்கும்போது இவங்க கேட்ட அந்த ஜாதக ரீதியான அம்சத்தில் அந்த புத்திரபாவம் 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பெண்ணுக்கு உண்டான கிரகமாக வருகிறது. ஆனாலும் ஆண் கிரகங்களினுடைய பலம் ஜாதகத்தில் இருக்குது. இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்தியை வச்சு பார்க்கும்போதும் கூட இவங்களுக்கு ஆண் குழந்தை யோகம் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சொன்ன அந்த டேட்டையே பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தினுடைய 14ஆம் தேதி. அதில் வரக்கூடிய விசேஷம் என்னன்னு சொன்னால், அது வந்து ஒரு அயனம் முடிகிறது, மாதம் முடிந்து அடுத்த மாதம் பிறக்கக்கூடிய தை மாதத்தினுடைய 1ஆம் தேதியாக அந்த ஜனவரி 14 இருக்கும். அதிலே வந்து சூரியனுக்கு உண்டான ஒரு காலம், உத்தராயணம் தொடங்கக்கூடிய காலம். அதில் தான் பிறந்தே இருக்காங்க. முதல்ல இவங்களுக்கு வாரிசுன்றது ஆண் வாரிசு கிடைக்கும். ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் அற்புதமாக இருக்குமா சார்? ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்டிருக்க நேயருக்கு அவங்களுடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, எனக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான்னு ஜாதகத்தை வச்சு சொல்லுங்கன்னு. இது சாத்தியமா சார்? ஜோதிடம் மூலமா நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியுமா? நல்ல கொஸ்டின்மா. அவங்களுக்கு ஒரு ஆவல் தானே, எனக்கு என்ன குழந்தை பிறக்குங்கிற ஒரு ஆவல். நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இல்லையா. அவள் மாத்திரம் அதை வச்சு அவளுடைய ஜாதகத்தை மட்டும் வச்சு தீர்மானம் பண்ணிட முடியாது. அவர் சொன்னார் இல்லையா, சுப்பிரமணிய சுவாமி தான் நேரடியாக ஸ்திரீ சம்பந்தம் இல்லாமல் நேரடியாக வந்து சிவனுடைய நெற்றிலிருந்து ஜனிச்சவர்னு சொன்னார். ஒரு உதாரணத்திற்காக நம்ம அந்த புராணத்தை எல்லாம் சேர்த்துக்கிறோம். நம்ம ஜோதிடவியல் அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது, அது சயின்ஸாக நம்ம டீல் பண்ணும் பொழுது, ஒரு ஆணோட சம்பந்தமும் அவசியம் தேவை இல்லையா. அப்போது அந்த ஆணுடைய ஜாதகம், இந்த பெண்ணுடைய கணவருடைய ஜாதகமும் நமக்கு தேவை. இந்த 2 பேர் ஜாதகத்தையும் வச்சுண்டு அந்த தசாபுக்தி என்ன நடக்கிறதுங்கிறத பார்த்துண்டு அதை கம்பைன் பண்ணி ப்ளஸ் அவள் 5ஆம் பாவம் அழகாக சொன்னார். 5ஆம் பாவத்திலிருந்து அந்த 5ஆம் பாவம் வந்து என்னதான் அது வந்து ஒரு ஸ்திரீலிங்கமாக அந்த இடத்துல காமிச்சா கூட பெண் அந்த ஆணினுடைய ஆதிக்கம், ஆண் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் இவாளுக்கு வந்து ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற லெவல் தான் ஒரு அஸ்ட்ராலஜரால் சொல்ல முடியும். ஆனால் இந்த விஷயங்கள் இப்போ நம்ம இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இதில் நிறைய ரிசர்ச்சுங்கிறதெல்லாம் இருக்குது. இல்லையே சார் நீங்கள் சொன்னேன், ஆனால் பெண் குழந்தையாக பிறந்தெடுத்தேன்னு சொன்னால் கூட அந்த குழந்தையிடம் ஆண் தன்மை என்பது அதிகமாக இருக்கும். இந்த லோகத்தில் பிறந்தவா அத்தனை பேருமே ஸ்திரீலிங்கம் தான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டார். சாஸ்திரம் அதைத்தான் சொல்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். அது நிஜம். ஆனால் அங்கே தன்மைன்னு வருது இல்லையா. அவள் வந்து ஒரு பெண்ணாக பிறந்தாலும் ஒரு ஆண் ஆதிக்கத்தோடு ஒரு இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய திறமையோடு பிறக்கக்கூடிய பெண்களும் இருப்பார்கள். ஆணுடைய பணியை செய்யக்கூடிய பெண்களும் இருப்பார்கள். அப்போ அந்த தன்மையை யார் கொடுப்பார்னு சொன்னால் அந்த கிரகங்கள். ஆனால் இதை தீர்மானம் பண்ணுறது யாருன்னு சொன்னால், நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம நேரடியாக விடையளிக்கணும்னு சொன்னால் பிரம்மா தான் தீர்மானம் பண்ணணும். நிச்சயமாக நம்மளால் ஒரு ஜோதிடரால் இதை கண்டிப்பாக தீர்மானம் பண்ணி 100% சொல்லி அறுதியிட்டு சொல்ல இயலாது. வாய்ப்புகள் அதிகம்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் ஆண் குழந்தைக்கு பதிலாக பெண் குழந்தை பிறந்திருத்து அப்படின்னு சொன்னால் அந்த பெண் குழந்தையிடம் இந்த ஆண் தன்மை என்பது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இல்லை நான் வந்து ஒரு பெண் குழந்தை தான் பிறக்கும்னு சொல்கிறேன், ஆனால் அது ஆண் குழந்தையாக பிறந்திருத்துன்னா அந்த ஆண் குழந்தையிடம் அந்த பெண்களுக்குரிய நளினம் என்பது இருக்கும். ஒரு பரதநாட்டிய கலைஞராகவோ அந்த மாதிரி ஒரு நளினம் சார்ந்த ஒரு பையனாகவோ பிறப்பதற்கான வாய்ப்புகள்ங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் இது என்ன குழந்தை, இதுதான் இந்த குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம நிறைய கால்குலேஷன்ஸ் 2 பேர் ஜாதகத்தையும் வச்சு பார்க்கணும். ஆணுடைய ஜாதகத்தையும் வச்சு பார்க்கணும். அவருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவம் எப்படி சப்போர்ட் பண்ணுறது, அவருக்கு வம்ச விருத்திங்கிறத காமிக்கிறதா, இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணித்தான் ஒரு
கிட்டத்தட்ட ஒரு 90% நம்ம தீர்மானத்துக்கு வந்துடலாம். ஆனால் அதையும் மீறி குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது அத்தனையுமே பிரம்மாதாம்மா தீர்மானம் பண்ணணும். அதை நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம்னா, அதாவது ஜனனமும் மரணமும் இறைவன் செயல். இதை நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம்னா நம்ம தான் அன்றைக்கி கடவுள் ஆகிடுவோம். இந்த இடத்துல சயின்ஸ் இப்போ என்ன ஆக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, இவாளுக்கு என்ன குழந்தை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எம்ப்ரியோவை இவாளே கிரியேட் பண்ணிக்கிறா. இன்றைக்கி நிறைய நடக்கிறது. ஈவன் ஃபாரின்லேயும் சரி, ஈவன் நம்ம ஊர்லேயே கூட சரி, எம்ப்ரியோ பேங்க்குன்னே சேவ் பண்ணி வைக்கிறா. எம்ப்ரியோ பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சேவ் பண்ணி வச்சு அந்த குழந்தை அந்த கரு முட்டையை பாதுகாத்து, ஆண் குழந்தை வேணுமா இந்த முட்டையை வச்சிடுறேன் உனக்கு, பைசா வாங்கிட்டு பண்ணுறா. நிறைய போயின்னு இருக்கு. இன்றைக்கி இது நம்முடைய ஜோதிடவியலை தாண்டி ஒரு விஷயங்கள்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எந்த அளவிற்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பார்த்தா, அவர்களுக்கு அந்த குழந்தையினுடைய அம்சம் நல்லபடியாக துணை புரியுமாங்கிறத அவங்க ஜாதகம்தான் தீர்மானம் பண்ணும். இப்போ அவர் 5ஆம் பாவம் அந்த பொண்ணுக்கு பலமாக இருக்கிறது. முதலிலே ஆண் குழந்தையும் அதனை தொடர்ந்து ஒரு பெண் குழந்தையும் இயற்கையான முறையில் பிறந்தால் பிறக்கும்னு சொல்லிட்டார். அது சரியான விஷயம். அதையும் தாண்டி இவர்கள் இந்த மெடிக்கலி இல்லை எனக்கு இப்போ இதுதான் வேணும், நான் தீர்மானம் பண்ணுற நேரத்தில் தான் குழந்தை பிறக்கணுங்கிற மாதிரிலாம் நினைக்கிறா இல்லையா? இங்கே தான் நமக்கு அஸ்ட்ராலஜிக்கலி நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோம். ஏன்னா இவர்கள் ஒரு ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறா. கல்யாணம் ஆகணும் உடனே குழந்தை கன்சீவ் ஆகணுங்கிறது இல்லாமல், இல்லை நான் இப்போ தடுத்து நிறுத்துறேன், இந்த நேரம் எனக்கு குழந்தை வேண்டாம், நான் 1 வருஷம் ஃபேமிலி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் குழந்தைய நான் பெற்றுக்கணும்னு இவாளாக அதை தீர்மானம் பண்ணும் பொழுது அங்கே மாறுபாடு என்பது விடுகிறது. நமக்கு அந்த நேரத்தில் என்னடா இவா தடுத்து நிறுத்தினதுனால சரியான நேரத்தில் கல்யாணம் ஆகி கரெக்டாக அதுக்கு ப்ராசஸ் போகணுன்னா இங்கே அஸ்ட்ராலஜிங்கிறது 100% ஒர்க் அவுட் ஆகுமா, அதை தீர்மானமாக சொல்லிட முடியும். சேலத்திலிருந்து மதன் அவர்கள் ஒரு சந்தேகத்தை கேட்டிருக்காங்க. நான் பிஇ சிவில் முடித்துள்ளேன். நிரந்தர வேலை இல்லாமல் சொற்ப சம்பளத்திலேயே வேலை செய்து வருகிறேன். எனக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்குமா? அரசு வேலை கிடைப்பதற்கான சாத்தியம் இருக்கான்னு கேட்டிருக்காரு சார். பிறந்த தேதி 5/3/1999 சார். நேரம் மாலை 6:40 பிறந்த ஊர் இருக்கா? சேலம் சார். நீங்கள் உத்தியோகத்தை பற்றி கேட்டிருக்காருன்னு சொல்கிறீங்க. இவர் உத்தியோகத்தில் நிரந்தர வேலை நல்ல வேலைன்னு கேட்குறாரு இல்லையா? இவர் நினச்சி பார்த்ததை விட பல மடங்கு மிகப்பெரிய உத்தியோகத்தில் வரக்கூடிய ஒரு யோகம் ஜாதகத்தில் இருக்குது. சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காரு இந்த ஜாதகர். லக்னத்தை சூரியன் பார்க்குறார். அதனால் இவர் ஒரு சைன் பண்ணாருன்னு சொன்னால் அது ஒரு 1000 பேரை 10,000 பேரை பாதிக்கக்கூடிய அளவிற்கு சைனாக இருக்கும். நல்ல விதமாகவும் கெட்ட விதமாகவும். அந்த அளவிற்கு இவருக்கு மிகப்பெரிய உத்தியோகம் கிடைக்கணுன்றது அம்சம். ஆனால் இப்போ இவருக்கு குரு தசை நடக்கிறதுனால, குரு ஒரு நிதானமான கிரகங்கள்லேயே சனியை ரொம்ப ஸ்லோயஸ்ட் பிளானட்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து குரு ஒரு ராசிலேருந்து அடுத்த ராசி நகரத்துக்கு ஓராண்டு காலம் எடுத்துப்பார். அதனால் நம்ம சொன்னக்கூடிய அந்த உயரத்தை இவர் படிப்படியாக அடைவார். அதனால் இவருக்கு வேலை கிடைக்கும். கிடைக்கிற வேலை எந்த வேலையாக இருந்தாலும், இந்த முன்னாடி நான் இருந்ததை விட டெசிக்னேஷன் கம்மியாக இருக்குது, என்னுடைய படிப்புக்கு இந்த வேலை சரியானது இல்லைன்னு நினைக்காம கிடைச்ச வேலைக்கு இப்போ போயிட்டாருன்னு சொன்னால், அந்த வேலையில் யார் வேலை கொடுத்தாங்களோ அந்த நிறுவனமே இவரை படிப்படியாக மேலே கொண்டு வந்துடும். ஒரு கட்டத்தில் இவர் நான் வேலையை விட்டு போகிறேன்னா கூட விடமாட்டவங்க. அவங்க இவரை இருக்க வச்சு அடுத்தடுத்த பொறுப்புகள் கொடுத்து பெரிய அளவுக்கு கொண்டு வருவாங்க. இவர் வேலை விஷயத்தில் செய்ய வேண்டியது என்னென்னா, கிடைச்ச வேலைக்கு போகணும், அதில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருந்தால் மிகப்பெரிய அசுர வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட இவர் கிடைக்கும். அதுக்கு இவர் அந்த உத்தியோகஸ்தான அதிபதியான சூரியனை மட்டும் பலப்படுத்தினா போதுமானதுமா. கண்டிப்பா நேயருக்கு அவருடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார் உங்களுடைய விளக்கத்தின் மூலமா. ஹரிபிரசாத் சார், எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், இல்லை நல்ல சம்பளத்துல வேலை இருக்கணும் அப்படின்னு. இந்த வேலை அப்படின்றது ஜாதகத்துல எந்த மாதிரியான அமைப்பு இருந்தா அது நல்லபடியா அமைய வாய்ப்பு இருக்கு சார்? சூப்பர் மேம். உதாரண ஜாதகம் இதுவே கொடுத்துருக்கார், நம்ம அதுக்குள்ளேயும் போகலாம். இந்த லக்ன பாவமும் 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாள். லக்னத்திலிருந்து 1, 2, 3 நீண்டே வரணும். அந்த 10ஆம் பாவங்கிறது ஜீவனஸ்தானம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் அவளுடைய உத்தியோகம் எப்படி இருக்குங்கிறத தீர்மானம் பண்ண முடியும். அவர் சிம்ம லக்னம் அப்படிங்கிறதுனாலையும் அந்த சூரியனுடைய பார்வை இருக்குங்கிறதுனாலையும் நல்ல ஒரு உயரத்தை அடைவார். அவருக்கு கீழே ஒரு 50 பேர் வேலை பார்க்குற அளவுக்கு நல்ல ஹையர் அந்த ப்ரமோஷன்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அந்த ஜீவனஸ்தானம்ங்கிறது நிச்சயமாக தீர்மானம் பண்ணும். இப்போ நீங்கள் இதுலேயே 2 விதமாக சொன்னேள். எல்லாருக்குமே அந்த கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னேள், நல்ல வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கள். கவர்மெண்ட் வேலையா நல்ல வேலையா, அல்லது கவர்மெண்ட் வேலை தான் நல்ல வேலையா?
இப்போ இதை யார் தீர்மானம் பண்ணுறதுனா இவாளுடைய லக்னம்ங்கிறது தீர்மானம் பண்ணும். ஒரு சில பேர் எனக்கு கவர்மெண்ட் வேலையே வேண்டாம், என்னால் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியாது, ஸ்திரமாக ஒரே மாதிரி நான் வந்து ஒரு செக்கு மாடு மாதிரி சுற்றி சுற்றி வர முடியாதுங்கிற மாதிரி நினைப்பா. இன்னும் ஒரு சில பேர் வந்து எனக்கு செட்டில் ஆனால் போதும்ப்பா, எனக்கு கவர்மெண்ட்டில் போயிட்டா எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் அங்கே போய் உட்காந்துடுவேன், சொல்கிற வேலையை செஞ்சுட்டு வந்துடுவேன், நான் எதுவும் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறவாளும் இருப்பா. இந்த நினைப்பை யார் கொடுப்பான்னு சொன்னால் லக்னம்ங்கிற பாவம். அதுதான் அந்த லக்னத்தையும் நம்ம டச் பண்ணுறோம். எந்த பாவத்திற்கு பலம் போட்டாலும் லக்ன பாவத்தோடு இணைத்து தான் பலனை சொல்ல வேண்டும்ங்கிறது. லக்னமும் நல்லா இருக்கணும், 10ஆம் பாவமும் நல்லா இருக்கணும். இப்போ அரசு பணி அப்படின்னு சொன்னால் சூரியனும் செவ்வாயும் அரசாட்சிக்குரியவர்கள்னு சொல்லுவாள். 10ஆம் பாவத்தில் ஒரு சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் அல்லது ஒரு சூரியன் வலுப்பெற்றிருக்கிறாருன்னு சொன்னால் ஒரு அரசு தரப்பு உத்தியோகம் அவருக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதி என்ன தெரியுமா? கால தேச வர்த்தமான ஜாதி மத நிரபேத யுக்தி ஸ்ருதி அனுபவத்தை கொண்டுதான் சொல்ல வேண்டும் சொல்றா. ஒவ்வொரு காலதேச வர்த்தமானத்திற்கு தகுந்தவாறு மாறிக்கொண்டே இருக்கும் சொல்றா. நிறைய விஷயங்கள் தீர்மானம் பண்றது கவர்மெண்ட் சைட்லயே பார்த்தோம்னா கூட ஆட்குறைப்பு திட்டம்ங்கிறதெல்லாம் வச்சுட்டு இருக்கா. இப்போ அவர் விஷயம் சூசகமா சொன்னார். அவர் எந்த நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறாரோ அதே நிறுவனத்திலேயே ஒரு உச்சபட்ச நிலையை அடைவார் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து அரசு தரப்பில் இப்போ வேலை செய்யலை, வேலை செஞ்சிருந்தா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்க மாட்டார். ஆனால் அரசு தரப்புக்கு இணையாக அவருக்கு 10ஆம் பாவங்கிறது நல்லா இருக்கிறதுனால நீ கவர்மெண்ட் வேலை பார்த்தா என்னென்ன சௌகரியம்லாம் உனக்கு கிடைக்குமோ, எந்த ஒரு உயர்ந்த நிலையை அடைவாரோ அந்த நிலையை கண்டிப்பாக இந்த ஜாதகர் அடைவார்னு சொல்லிட்டார். ஆனால் அதே நிறுவனத்தில்னு சொல்லியிருக்கார். அப்போ அவருக்கு அந்த தனியார் உத்தியோகங்கிறது தான் கன்ஃபார்ம் ஆகுது. அது ஒரு பெரிய லிமிடெட் கன்சர்னாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு பப்ளிக் லிமிடெட் கன்சர்ன்லாம் இருக்கும், கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்காக கூட இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஜாதகம்ங்கிறது தீர்மானிச்சிடும். அவர்களை பொறுத்தவரை அவர்கள் வந்து இந்த வேலையைத்தான் பார்க்கணுமா, இல்லை உத்தியோகம் பார்த்தா போருமா, அல்லது சுய தொழில் செய்யலாமா, பிஸ்னஸ் அதாவது இன்வெஸ்ட் பண்ணி செய்யக்கூடிய பிஸ்னஸை பண்ணலாமா, அல்லது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவா தெரியுமா, ஒரு எல்ஐசி ஏஜென்ட் மாதிரிலாம் இருப்பா. இவாள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இவாழ்து கிடையாது, ஆனால் சுய தொழிலையும் செய்து கொண்டிருப்பார்கள். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் இவா வந்து அமைஞ்சிடுவாளாங்கிறதையும் அவர்களுடைய ஜாதகம்ங்கிறது தீர்மானம் பண்ணும். பேஸ்ட் ஆன் தி பிளானட்ஸ் கண்டிப்பாக அந்த கிரகங்கள் தீர்மானம் பண்ணிடும். குரு அப்படிங்கிற ஒரு கிரகத்தை அற்புதமாக சொன்னார். குரு வந்து கொஞ்சம் நிதானமாக தான் பலனை கொடுக்கும்னு சொல்லி. இதை நம்ம எப்படி சயின்ஸ் ரீதியாக புரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், நம்ம பூமியிலிருந்து அதெல்லாம் கொஞ்சம் விலகி இருக்கும். சனிங்கிற கிரகம் வந்து 2.5 வருஷம் எடுத்துக்கிறதுனா குருவுக்கு அடுத்தபடியாக தான் சனியை வச்சுருப்பா. இந்த சோலார் சிஸ்டம்னு கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, அதில் சனிங்கிறது ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால சனியைத்தான் நிதானமான கிரகம்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நிதானமான பலனை கொடுக்கக்கூடியது குருன்னு சொன்னார். ஆனால் நிதானமாக பலனை கொடுத்தாலும் நிரந்தரமான பலனை கொடுத்து விடுவார்கள். அப்போது இந்த ஜாதகர் கண்டிப்பாக நிரந்தர வேலை பார்ப்பார் அப்படிங்கிறத சொல்லிட்டார். அவர் எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கணும். நல்ல அட்வைஸ் அது. ஏன்னா இந்த காலத்து குழந்தைகள் என்ன பண்ணுறான்னா, நான் பிஇ படிச்சிருக்கேன், நான் வேறு லெவலில் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து ரொம்ப லோயர் லெவலில் வேலை கிடைக்குது, என்னை விட டிப்ளமோ படித்த பையெல்லாம் அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஏதேதோ ஒரு தவறான ஒரு மன உளைச்சலுக்குள்ளே போயிடுறா எல்லாருமே. அதுபோல் அல்லாமல் அவர் கொடுத்த அட்வைஸை ஃபாலோ பண்ணணும். எல்லாருமே நான் சொல்கிறேன், அந்த ஜாதகருக்கு மட்டுமில்லை, எந்த வேலை கிடைத்தாலும் அதை ஈடுபாட்டோடு செய்யுங்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னுக்கு வருவீர்கள். நாளை மட்டுமல்ல, எந்த நாளுமே நமதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். இது ரொம்ப அற்புதமான அட்வைஸ். அவர்களுடைய ஜாதகம் கண்டிப்பாக தீர்மானிக்கும். லக்ன பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் மற்றும் 11ஆம் பாவத்தையும் வைத்து இவர்கள் எந்த தொழிலை செய்யலாம்ங்கிறத கூட சொல்லலாம். என்ன மாதிரி ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணலாம், என்ன துறையில் இவர்கள் பணியாற்றலாம்ங்கிறத கூட ஒரு ஜோதிடரால் கண்டிப்பாக அறுதியிட்டு சொல்லிட முடியுமா? அதாவது இந்த ராசி இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த தொழில் சம்பந்தமாக அவங்க வேலை செய்யல. ராசி நட்சத்திரம் கண்டிப்பா தீர்மானம் பண்ணாது. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம்ங்கிறது தான் தீர்மானம் பண்ணும். ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தையிலே பார்த்தோம்னா கூட ஒரு குழந்தை டாக்டராக இருக்கும், இன்னொரு குழந்தை இன்ஜினியராக இருக்கும். சார் ஜாதகம்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தால் கூட அங்கேயும் மைன்யூட் கால்குலேஷன்ஸில் டிஃபரன்ஸுங்கிறது வந்துடும். ஆக லக்னம் ப்ளஸ் 10ஆம் பாவம் அது விழுகின்ற புள்ளி டிகிரிஸ்ன்னு சொல்லுவோம். ரொம்ப கால்குலேஷன்ஸில் எக்ஸாக்டாக போட்டு பார்த்தோம்னா இவர்கள் இந்த துறையில்தான் பரிமளிப்பார்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் வந்து ஜோதிடரால் சொல்லிட முடியுமா? கோகுல் அவர்கள் மானாமதுரையிலிருந்து, எனக்கு பூர்வீக சொத்து தொடர்பாக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் கடந்த சில மாதங்களாக மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறேன். தீர்ப்பு எனக்கு சாதகமாக இருக்குமா, பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேருமான்னு கேட்டிருக்காரு. அவர் பிறந்த தேதி 19/5/1976. 19/5/1976 காலை 8:10 மணி. மானாமதுரை.
பூர்வீக சொத்து பற்றி கேட்டிருக்காரு இல்லையா, வருமானு கேட்டிருக்காரா? ஆமா சார். 100% வந்து சேரும். பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இவருக்கு வந்து எழுதப்பட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு காரணம் வந்து இவர் பிறந்ததே வந்து சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், மகர ராசி. இவர் சிரவணம்னு சொல்லும்போது பெருமாளுடைய நட்சத்திரம். பெருமாள்னாலே செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ நிவாசனாக இருக்கார். அந்த ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி அவருடைய இருதய கமலத்திலே இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்காரு. இவர் வந்து பாக்கியவானாக இருந்து நிறைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரெண்டாவது, இப்போ இவருக்கு குரு தசை முடிஞ்சு சனி தசை ஆரம்பம். இந்த சமீபத்தில் தான் இந்த தசை மாற்றம் நடந்திருக்கு. இந்த மிதுன லக்னம், இவர் இந்த லக்னத்திற்கு சனின்னு சொல்லக்கூடிய வந்து பாக்யாதிபதினு சொல்லுவோம். பூர்வ புண்ணியம், பாக்கியம் இந்த ஸ்தானங்கள் சம்பந்தப்பட்டு தசை நடந்தால் ஒருவருக்கு வந்து பித்ருராஜ்ய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதனால் இவருக்கு அந்த சொத்து 100% வரும். ஆனால் அதற்காக இவர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் லீகலாக போகக்கூடாது. ஏன்னா இவருக்கு இந்த யோகத்தை தரக்கூடிய சனி செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு. அதுலேயும் நீச்சமான செவ்வாயோட சேர்ந்துருக்கார். ஒன்ஸ் இவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அது பல வருஷங்கள் போயிட்டுருக்கும். அதனால் லீகலாக போகாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து சமரசம், சமாதானம் அப்படி சொல்லக்கூடிய முறையில் கொஞ்சம் கம்மியாக வந்தால் கூட போகிறோம்னு நினச்சாருன்னா இவருக்கு அதிகமாக கூட கிடைக்கும். அப்படியாக விட்டு கொடுக்கறது மூலமாக இவருக்கு சொத்து வரும், சொத்தை அனுபவிப்பார். ஆனால் லீகலாக போகக்கூடாதுமா. சார், திசைகள் பற்றி சார் சொன்னாங்க. அது எப்படி சார் அந்த திசைகளை வச்சு நமக்கு ஒரு விஷயம் நடக்கும், எப்போ நடக்கும், இதெல்லாம் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? நிச்சயமாக திசைகள் தாம்மா தீர்மானம் பண்ணும். திசைன்னு சொன்னால் நம்ம டைரக்ஷன் இல்லை, இது வந்து காலம்னு பேர். தஷா அப்படின்னு சொல்லுவாள். அவனுடைய தசை அப்படின்னு சொன்னால் நிலை அப்படின்னு அர்த்தம். அவனுடைய நிலைமை இப்படி அப்படின்னு சொல்கிறது இல்லையா, அந்த நிலைமையை தீர்மானிப்பது எதுன்னு சொன்னால் ஜாதகத்திலே நடக்கக்கூடிய தசா புக்திகள் தான். இதுதான் நமக்கு பலனையே தரும். அதனால தான் ஒவ்வொருத்தர் ஜாதகத்தையும் தனியாக பார்த்து பலனை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த ஜாதகர், உதாரணத்திற்கு இந்த ஜாதகரை எடுத்துக்கும் பொழுது இப்போதான் சனி திசைங்கிறதே ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னார். மிதுன லக்னம் இப்போது தான் அந்த சனி திசைங்கிறதே ஆரம்பிச்சிருக்கு. சனிதான் 9ஆம் பாவத்திற்கு அதிபதி, பாக்யாதிபதி. ஆனால் அவர் வந்து செவ்வாயோட நீச்சம் பெற்ற செவ்வாயோட சேர்ந்துட்டாருங்கிற விஷயங்கள்லாம் ஒரு டெக்னிக்கலாகவும் சொல்லிட்டார். கோர்ட் வழியாக இப்போ லீகலி போகாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் சமாதானமாக போயிட்டேனாலே, சனினாலே விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற தன்மையும் வந்துடும். தியாக சிந்தனைங்கிறது இருக்கணும்னு சொல்கிறது. அந்த தியாக சிந்தனைங்கிறது வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சனி வந்து உங்களை உயரத்தில் கொண்டு போய் வைப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். என்ன திசை நடக்கிறதோ அதற்கேற்றார் போல்தான் பலன் என்பது அமையும். அதனால் திசைனால நிலைமைன்னு அர்த்தமா, உன்னுடைய நிலை இதுதான் அப்படின்னு சொல்லி அஸ்ட்ராலஜர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அந்த கிளையண்ட்டுக்கு. இதுதான்ப்பா நிலைமை, இந்த நிலையை நீ அந்த கைடன்ஸ் தான் கொடுக்குறார். இதை நீ கரெக்டாக பிடிச்சிக்கோ. அது எப்படி இருக்கோ, அந்த வெள்ளம் எப்படி உன்னை தள்ளி கொண்டு செல்கிறதோ அதோடையே சேர்ந்து நீ போயிட்டீன்னா அழகாக உன்னால் கரையேறிட முடியும். நான் விதியை மதியால் வெல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதில் ஆப்போசிட்டாக நீ வந்து அதில் நீ நீச்சல் அடிக்கணும்னு நினச்சின்னா அந்த வெள்ளத்தில் காணாமல் தான் போவாய். விதியை மதியால் வெல்லலாம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? விதின்னு சொன்னால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னபாவம்ங்கிறது. மதின்னு சொன்னால் அதே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய, மதின்னு சொன்னால் நமக்கு தெரியும் இல்லையா, மதினா நம்ம அறிவுன்னு நினச்சிக்கிறோம். மதின்னு சொன்னால் சந்திரன். சந்திரன் இருக்கிற இடத்த தான் நம்முடைய ராசின்னு சொல்கிறோம். இவரை சொன்னார் 9ல் சந்திரன் உட்கார்ந்துருக்கு, அதுவும் திருவோண நட்சத்திர காலிலே, அதுவும் அந்த பெருமாளினுடைய நட்சத்திர காலிலே. திருவோணம்ங்கிறதே சந்திரனுடைய நட்சத்திரம் தான். அந்த சந்திரனுடைய நிலைங்கிறதும் நல்லா இருக்கிறதுனால இவருடைய விதி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அவர் சும்மா போய் ஃபைல் பண்ணியிருக்க போகிறதில்ல, ஏதோ பிரச்சனைங்கிறது ஆயிடுச்சு, அங்கே யாரோ ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு இஷ்யூஸுங்கிறது வந்ததுனால தான் அவர் போய் ஃபைல் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி அவருக்கு பிரச்சனை வர வேண்டும் என்பது அவருடைய விதி. அதை மதியால் வெல்லலாம் சொன்னால் அந்த சந்திரனுடைய பிளேஸ்மெண்ட்டு, அவருடைய ஜாதகத்திலேயே அந்த சந்திரன் மதியினுடைய பிளேஸ்மெண்ட்டின் மூலமாக அவர் அதை ஜெயிச்சுட்டு வர்றார். அதற்குரிய ஆலோசனையும் அவர் சொல்லிட்டார். சமாதானமாக போங்க, விட்டு கொடுத்து போங்க, நீங்கள் நினைக்கிறத விடவே உங்களுக்கு அதிகமாகவே உங்களுடைய சொத்துக்கள்ங்கிறது வந்து சேர்ந்துரும்னு சொல்லிட்டார். யார் ஃபைல் பண்ண, யார் வந்து ஆப்போசிட் பண்ணாலும் அவளுக்கு ஏதோ ஒன்று கூட்டு பேசி அவுட் ஆஃப் கோர்ட்டு நீங்கள் பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருங்கன்னு சொல்லி ஒரு நல்ல அட்வைஸ். இதுபோல் அவரவர் ஜாதகத்திலே நடக்கக்கூடிய தசா புக்தி அப்படிங்கிறது தான் 90% ப்ளே பண்ணுவாங்க ரோலை. தற்கால கிரகநிலை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள்லாம் அதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும்.
எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். அவர்களுடைய விதியின்படி அவர் என்ன சொல்றார், ஒவ்வொருத்தருக்கும் பலன் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக சொல்றார். ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும் பொழுதே உங்களுக்கு வந்து அடுத்த எஜுகேஷனுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, பார்ட் டைமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த வேலைக்கு தேவையான விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கிறார். இதைத்தான் விதியை மதியால் வெல்வதுன்னு சொல்கிறோம். இதைத்தாம அந்த தசாபுக்திங்கிறதும் சொல்லும். உன்னுடைய திசையின்படி உனக்கு என்ன நடக்கிறது, தசைன்னு சொன்னால் டைரக்ஷன் கிடையாது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அது திசைங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, தசைன்னு சொல்லணும். தசாபுக்தின்னு சொன்னாலே நிலை. அந்த நிலையில் இன்னும் சப் கிளாஸ் போடுவா, தசாபுக்தி. அந்த அதில் வந்து அந்தரம்ங்கிறத போடுவா, அந்தரத்தில் சூக்ஷ்மாந்தரங்கிறத போடுவா, அதிசூக்ஷ்மாந்தரம் போடுவா, அதி சூக்ஷ்மாந்தரம்னு போட்டு இன்னைக்கு என்ன நடக்கும் உனக்கு அப்படிங்கிறத கூட துல்லியமாக அந்த தசாபுக்தி காலங்களின் மூலமாக பலனை சொல்லிவிட முடியும். இதுதான் ஜோதிடம்ங்கிறதுமா.